வரக்கூடிய டிவைடில் யூட்டர்ன் பண்ணிக்கலாம் அந்த வண்டி. அந்த ரோடு டிவைடில் விட்டு முடிக்கலாம். இன்றைக்கி ரைட்டில் போட்டுக்கலாம். ரிலாக்ஸ் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். கீர் மாற்றணுங்கிறத விட ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறது மெயின். சரிங்களா? கீர் வந்து நம்ம இங்கே நிறுத்தியும் கூட மாற்றிக்கலாம். கரெக்டாக? அதுக்குள்ளே நம்ம அங்கே 3 கீர் போடணும், 4 கீர் போடணும், 2 போடணுன்றதெல்லாம் கிடையாது. போகலாங்க. ஃபுல்லாக கீர். அவர் பாவம், அவர் கரெக்டாக தான் வந்துருக்கிறாரு. சரிங்களா? போகலாம். சரி நம்ம ரோடு யார் நீ கிளச்சை பிடிக்காமல் கீரை போட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குற? பயப்படுறதுக்கு நீ கிளச்சை பிடிச்சின்னா பயப்பட வேண்டியது. ஏன் கிளச்சை பிடிக்காமல் கடக்கிற கீரை தள்ளிட்டு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்கிறது? நேராக பழவஞ்சி வழியும் போய் லெஃப்ட்டு திரும்பி வழக்கமாக உள்ள போய்க்கலாம். சரிங்களா? பழவஞ்சி வழியும் வேணாம், பழம் சொல்கிறேன். 2 கட் ரோடு இருக்குது, அதை யூஸ் பண்ணி போயிடலாம். அந்த ரோடு ஃப்ரீயாக இருந்தால் அந்த ரோடு பிடிச்சிக்கிட்டா நீ.
வெளியே வரும். கீர் என்ன பண்ணியிருக்கணும்? வெளியே வரைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, டக்குன்னு வெளியே வந்துடணும். நம்ம அந்த கோயிலுக்கு முன்னாடி கட்டுக்குள்ளே போகாமல அதுக்குள்ளே போயிடலாம். அவரை விட்டு வெளியே வந்துடலாம் தாரணி, அவர் நமக்கு தேவையில்லை. இண்டிகேட்டர் எப்படி லெஃப்ட் போட்டுக்குங்க, இங்கேருந்தே லெஃப்ட் வந்துடலாம். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஃபுல்லாக கிளப்ஸ், லைட்டாக பிரேக்கு, செகண்ட் இதை மறைச்சிட்டாங்க. அடுத்த கட்டில் வந்துக்கலாம். கோயில் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சேராட்டை நிற்கிற கட்டுக்குள்ளே போயிடலாம். சேராட்டை நிற்கிற கட்டுக்குள்ள சேராட்டாவை தாண்டி திரும்ப முடியாது. டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது போயிட்டு போய் இப்போ சேராட்டா போனால் நம்ம போயிடலாம். பட் நீ கிளச்சை பிடிக்கிறதுக்கு டைமிங் வேஸ்ட் பண்ண. கரெக்டாக கிளச்சை நான் தான் பிடிச்சேன். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு தயாராகிக்கலாமா? கால் எக்ஸைட்டில் இருக்குதாங்க. என் கால் பிரேக் கிட்ட இருந்துச்சு. நான் சொன்னதுக்குள்ள கால் பிரேக் கிட்ட வந்துச்சு. லெஃப்ட்டில் இருக்கலாமா ரைட்டில் போகலாமா யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. போகலாம். டக்குன்னு எக்ஸைட்டு, டக்குன்னு செகண்டு தேர்ண்டு மூட்டு ஓடிடலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சான்னு பார்த்து மாற்றணும் தாரணி. நான் சொன்னேன்னே மாற்றக்கூடாது. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சான்னு பார்த்து தான் மாற்றிருக்கணும். நான் சொன்னேன்னே டக்குன்னு செகண்ட் போடக்கூடாது. மறுபடியும் ஃபஸ்ட்டு போட்டு தயாராகி கரெக்டா? இப்போ இந்த வேலையை நீ தானே செஞ்சுருக்கணும். நீ இன்னும் கொஞ்சம் முன்னால் போயிருந்தீங்கன்னா அந்த லாரி வெளியே வராது தாங்க. லாரி வெளியே வரணும்ல. நீ இன்னும் கொஞ்சம் முன்னால் போயிருந்தா அந்த லாரி வெளியே வராது. அப்போ 2 பேர் நிற்க வேண்டியது. அந்த அக்கா விட்டு நான் வந்துடலாம். சரி, டக்குன்னு எக்ஸிலேட்டர் கொடுத்து செகண்ட் போட்டு ஓடிடலாம். டக்குன்னு எக்ஸிலேட்டர் கொடுத்து செகண்ட் போட்டு ஓடிடலாம். நான் தானே சொன்னேன். தேர்டு ஏம்மா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிருமா? வந்துடுறேன். கரைச்சி வந்து ஹார்ன் அடிச்சிருக்கணுமா சார்? இப்போ யாருக்கு தனியாக அடிச்சிருக்கீங்க? ஆள் இல்லாத கிடைக்கு டீ ஆச்சு என்ன பண்ணுறது? ஏன் சார் அந்த அக்கா கார் நடிங்க, தப்பு இல்லை. அந்த அக்காட்ட சொல்லணும், அக்கா நம்ம பின்னால் வந்துட்டுருக்கேன் கவனமாக போங்கன்னு சொல்லி சொல்லணும். என்ன டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணால் ஓடிடலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணால் ஓடிடலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணால் ஓடிடலாம். வந்துச்சா? அதுக்குள்ளே பயப்படக்கூடாது. சரிங்களா? உனக்கு என்னன்னா நீ சொல்லிட்டு உட்காந்துக்கிறேன். ஏன் தாரணி அப்படி தானே? வேற என்ன பண்ணுறது? அப்படி கேட்குது தாரணி. அந்த டீ கடைக்கிட்ட ரைட்டில் போயிடலாம். எல்லாமே வரும். நம்ம ரிப்பீட் மோடில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் இல்லாமல் இந்த இடத்த ஒரு கார் அடிக்கணும் தாரணி. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்குங்க. ஆமாம், நம்ம இந்த கட்டுக்குள்ள அந்த வண்டி வேறு கட்டுக்குள்ளே போகணும். வந்து எங்கேயே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடணும். கீர் என்ன பண்ணிருக்கோம்?
காரை விட்டுருங்க, மேலே திருப்பிங்க. பிரேக் விட்டுட்டு திரும்பினா ஈஸியாக இருக்கும். திரும்பிதான் ஸ்டடி பாட்டி ஃபுல்லாக கிளச் ரிலாக்ஸ், அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். தப்பாகும். இப்போ இது ரிப்பீட் மோடில் இப்போ நான் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் அந்த தப்பு பண்ணிங்கன்னா தான் இப்போ நாளைக்கு நம்ம இங்கே இப்படின்னா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம், நம்ம நாளைக்கு இந்த தப்பு பண்ணக்கூடாது, நீங்கள் அந்த இடத்துல வந்து ரீசெல் பண்ணி கிளியர் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்ல. ஹார்ன் அடிச்சிருக்கணும் தாரணி, கேட்டகிரி போட்டுருக்கணும் தாரணி, மறுபடியும் ஸ்பீட் பிரேக் வருது தாரணி, செகண்ட் கியர் போட்டுக்கணும் தாரணி, நம்ம ரோட்டில் வரணும். சரி, இவ்வளோ வேலை இருக்குது. ஹார்ன் அடிக்கணும். நான் உன்னை மெயின் ரோட்டில் கூப்பிட்டு போனால் 2 நிமிஷம் நீ அங்கே போயிடுவேன். பட் ஏன் சந்துக்குள்ளே கூப்பிட்டு போனால் நமக்கு தேவை ஸ்டேரிங் கண்ட்ரோல் வேணும், ஸ்பீடு பிரேக் வரணும், கிளச்சை மெயின்டைன் பண்ணணும், இதுக்குள்ளேயும் தெரிஞ்சுக்கணும். நவுந்து போயிடலாம், டிவைடுக்கே போகிற மாதிரி இருக்குது. சரி அக்கா, இங்கே நம்ம 20 அடிக்கு முன்னால் பார்க்கணுங்க அக்கா. நம்ம இங்கே பக்கத்தில் பார்க்கக்கூடாது. இங்கே கம்பத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ அந்த வண்டி போகுதான், நம்ம இங்கேருந்தே நம்ம அந்த வண்டி நவுந்து போகிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்னவோ வேலை என்னவோ அதை செஞ்சிடணும். இல்லை இங்கேயே ரைட்டில் திருப்பினா தான் வண்டி அதை விட்டு நவுந்து போகும். நம்ம பக்கத்தில் வந்து அதை பண்ணணும் நடக்காது. இப்போ அங்கே வளைவு வருது, இங்கே நம்ம அந்த வளைவு வருது, அதுக்குண்டான ப்ரொசீஜர் என்ன, அந்த வேலையை எப்படி செய்யணுங்கிறத இங்கே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தா தான் இந்த இடத்துல நம்மளால் திருப்ப முடியும். ஆனால் அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ரிப்பீட் மோடு தான் ஓட்டியே ஆகணும். அது இப்போ கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, சைக்கிள் ஓட்டி பழகணும். ஏன்னா யாரையா சிரித்தாலும் பரவாயில்ல, 2 வீலர் ஓட்டி பழகணும். அந்த மாதிரி அது நீங்கள் இப்போ ரிப்பீட் இப்போ 2 வீலர் உங்கள்கிட்ட எந்த சந்தர்ப்பத்தில் கொடுத்தாலும் நீங்கள் ஓட்டுவீங்க. என்ன ரீசனை நீங்கள் அதை அந்தளவுக்கு ஓட்டுறீங்க. தேடு போட்டுருக்கணும் பாருங்க. இந்த பொண்ணுக்கு ஹார்ன் அடிச்சிருக்கணும் பாருங்க. நேராக வர வரைக்கும் ஹார்ன் அடிச்சு பிரயோஜனம் இல்லை. நேரம் நம்மளை பார்த்துட்டாரு, வண்டியை விட்டு நான் வந்து போகணும். இவ்வளோ தூரத்தில் நம்ம அந்த வண்டியை கவனித்து நான் வந்து வரணும். இல்லை கீரெல்லாம் தாண்டி போயிடலாம். இப்போ இந்த ஸ்லோ பண்ணுற கிளச் பிடிக்கலையே நம்ம கீர் மாற்றி அந்த கேப் தான் நமக்கு ஃபில்லப் பண்ணணும். நம்ம அதுக்காக தான் கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். நம்ம அந்த கிளச்சை பிடிக்கிற காரணமே நமக்கு தேவைங்கிற கீரை தேவையான டயத்தில் மாற்றிக்கிறதுக்கோசரம் தான். லெஃப்ட் திருப்பி பழவஞ்சி வழியாக போய் உள்ள வந்தாங்க. சரிங்களா? இப்படி ஷர்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு காரணம் அடிச்சிருந்தா கொஞ்சம் பேமெண்டாக வந்துருக்கலாமா? எந்த யாருன்னு ஸ்லோ நம்ம ரோடு நிறுத்தி ஃபஸ்ட்டு கீர் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும். தப்பு இல்லை. போகலாம். ஃபுல்லாக 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 போகலாம். மாற்றி 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 மாற்றி. ஏன்னா அவங்க மெயின் ரோட்டில் வராங்க, அவங்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். கரெக்டாக போகலாமா? பத்தாது. நேராக வண்டி நிற்கிது. மூவ் பண்ணி பாருங்க. இப்போ வெளியே வருதான், பின்னால் வரவங்களே கவனிக்கணும். அப்படியே ஸ்டடி 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 ஸ்டடி. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். நம்ம டக்குன்னு எக்ஸைட் கொடுத்து அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணி ஓடிடலாம். செகண்டு தேர்டு. தேர்டு போட்டு வந்துருக்கலாம்.
அக்சிலேட்டர் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறத விட நம்ம ரிலாக்ஸாக இருக்குமான்னு யோசிக்கணும் தாரணி. போகலாம். இந்த 9 to 10 நான் எப்படி கழிக்க போகிறேன் தாரணி இல்லாமல்? ஏன் தாரணி 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 தாரணின்ட்டு திரும்பி ஒரு 3 நாளைக்கு வருவேன் நான். ஹார்ன் அடிச்சிருக்கோம். நம்ம ரோடு லெஃப்ட். ரிலாக்ஸ். அந்த காருக்கு இண்டிகேட்டர் போட்டார். ரிலாக்ஸ். டக்குன்னு கீர் என்ன பண்ணிடணும்? 3rd or 4th செகண்ட். போகலாம். 3rd. இந்த ரோட்லேயே போகலாம். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. மறுபடியும் செகண்ட் கியர் போட்டு வந்துருக்கணும். செகண்ட் கியர் போட்டு வந்துருக்கணும். நீ கிளச்சிலேருந்து கால் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ணா தம்பி வண்டியை பார்த்துட்டான், அப்படியே அந்த கட்டுக்குள்ளே வர சொல்லுங்கண்ணா. அண்ணா தம்பி வண்டியை பார்த்துட்டான், அப்படியே அங்கே வர சொல்லுங்கள். அண்ணா அவனை நடந்து வர சொல்லுங்கண்ணா. அப்படி எப்படி குப்பை தொட்டி நிறுத்திக்கலாம். வாடா வாடா. குப்பை தொட்டி நிறுத்திக்கலாம். குப்பை தொட்டி வாதாங்க தம்பி, நீங்கள் நடந்து ஊரா பேர் நீ ஸ்மார்ட் ஒர்க்காக வேணும், வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா என்ன தான் பண்ணுறது? புரியல. அங்கே பொங்கல் திருவிழா போட்டுருக்கு. புரியுதா? மைக் வச்சு கொடுத்துருக்காரு. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். கன்ஃபியூஸாக இருக்காதுங்க. மிதம் மிதம் ஃபஸ்ட்டு பாப்பா உட்கார வச்சுட்டு 2வது ஏறணுங்க குழந்தைங்க. ரிலாக்ஸ். அவருக்கு ஒரு காரணம் அடிச்சிருந்தா பாவம். இப்போ அடித்தா பயந்துருவார். முதல்ல அடிச்சிருக்கணும். நம்மளோட ஐடியா பண்ணியிருக்கணும். ரிலாக்ஸ்.
டக்குன்னு ப்ரிஃபர் டக்குன்னு டைமிங் யூஸ் பண்ணுறோம். டைமிங் யூஸ் பண்ணால் தான் ஆஃப் ஆகிடும். டிக்கெட் போட்டு நிறுத்தலாம். போட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்து செகண்ட் போட்டால் தான் அந்த கை செட் ஆகும். நம்ம வேணாம் இப்படியே போய்க்கலாம்னு நினைக்கிறது தவறான விஷயம். புரியுதுங்களா? நம்ம சேஃப் ஜோனில் இருக்கோம்னு நினச்சிட்டு தவறான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம சேஃப்டியாக இல்லை அந்த இடத்துல. ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஆஃப் ஆகி 3 நாள் ஆச்சு. எவ்வளோ சிரமமாக இருக்குது. யாருன்னு அந்த கார்லாம் கண்டுபிடிச்சிங்க? அந்த அதெல்லாம் கிடச்சாலும் அப்படி வாயிலே வலிக்கலாம். அதான் சொல்கிறேன். நீ பின்னால் போய் உட்காந்துன்னா அதெல்லாம் எனக்கு தெரியும், கேட்காது. இந்த சீட்டில் மட்டும் ஒரு ஜிபிஎஸ் வச்சுருக்கேன். மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக போகும். போயிடுச்சா? அந்த மெயின்டைன் பண்ணுறதை மறந்துடாதீங்க. அதை அப்படியே பதிவு பண்ணிடுங்கன்னு தான் சொல்லணும். இன்னிலேருந்து ஒரு 10-15 நாளைக்கு என்னோட இம்சை இருக்காது. அப்படி தானே? ஓகேங்க. வேறு என்னடா டென்ஷனு? தள்ளி ஸ்டேரிங் திருப்பிடணும். ஸ்டேரிங் என்ன இப்போ கிளாஸா? ஆமாம் ஆமாம். விட மாட்டாங்க ஃபாரின் துரத்தாமல். செகண்ட் கியர் ஏய், பிரேக் பிடிச்சி யாராச்சும் கீர் மாற்றுவாங்களா? தாரணி பேசிட்டு என்னமோ பண்ணுறோம். சரி சரி. ஹலோ சொல்லுங்கண்ணா. என்ன அந்த பிள்ளை பேச வேண்டாம் இருந்துச்சுண்ணா? நம்ம 2 பேர் பேசுவோண்ணா. ஓகேண்ணா. நிதானமாக இருக்குது தாரணி. ஏன் தாரணி நிதானத்தை வச்சுருக்கீங்க? இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கங்க. நம்ம ரோட்டில் வந்துருக்கணும். இங்கே வண்டி வருது. நம்ம வாட்டுக்கு கிருகிருன்னு வரும். என்ன கணக்கில் கிருகிருன்னு வரும்? ஹெல்ப் பண்ணா தாரணி? பண்ணுங்க. 97 மாடல் ஒரு கார் வந்துச்சு. 5 வருஷம் எஃப்சி இருக்கான், இன்சூரன்ஸ் இருக்கான். அதே ஜென்னு தான். இன்னும் 5 வருஷத்துக்கு கரண்டில் இருக்கான் வண்டி. 87 ரூபா சொன்னாங்க, விட்டுட்டேன். ஆமாம், பேசுனா அவரை 10 ரூபா கம்மி பண்ணுவாங்களாம். 5 வருஷத்துக்கு இருக்குது.
எஃப்சி எடுத்துட்டாங்க. வண்டி தெளிவாக வச்சுருக்காங்க, எல்பிஜியோடு இருக்குது. வண்டி நல்லா இருக்குது. என் கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா 65 ரூபா அவ்வளோதான். ஏன்னா அதெல்லாம் செலவு பண்ணங்காட்டி, இது செலவு பண்ணாட்டி 35 ரூபா தான். ஆனால் ஃபோட்டோ டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் போடுறோம். அப்பாடா ரிலாக்ஸ் ஆகி வரட்டா அப்படின்னு ஓடிடு. சரிண்ணா, பாய். ஓகே, நீங்கள் அங்கே ஆஃபீஸில் அவங்க யாரும் சால்வ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் அந்த